Hi friends, இப்போ வந்து muscle tissue பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் epithelial tissue பார்த்தோம்ல, இது வந்து another type muscle tissue. Muscle tissue வந்து எதுக்குன்னா நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது தான் வந்து muscle tissue. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி லாங்காக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும், தென் பேரலல் வேல வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. skeletal muscle tissue, cardiac muscle tissue, smooth muscle tissueன்னு இதில் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா மயோஃபிப்ரில்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, மூமெண்ட் ஆஃப் த பாடி. தென் இதோட ஃபஸ்ட்டு டைப் ஸ்கெலிட்டல் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கெலிட்டல்னால இந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ வந்து போனோட அட்டாச் ஆகிருக்கிற மசில் டிஷ்யூ இது. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரையேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப டஃப்பாக ரொம்ப க்ளோஸாக வந்து இது இருக்கும். நம்மளோட போன்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ. நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்மூத் மசில் டிஷ்யூ. ஸ்மூத் மசில் டிஷ்யூஸில் வந்து இதில் இருக்கிற ஸ்ட்ரையேஷன்ஸ் மாதிரி இதில் வந்து ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து இருக்காது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த டிஷ்யூ வந்து. அதுக்கப்புறம் இதில் வந்து செல் ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த செல் ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி அட்டாச் ஆகி வந்து இருக்குது. இது மெயினாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அதாவது லைக் நம்ம ஸ்டொமக், அப்புறம் இன்டெஸ்டைன், பிளட் வெசல்ஸ், இதிலெல்லாம் இருக்கிற டிஷ்யூ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அந்த டிஷ்யூ என்னென்னா ஸ்மூத் மசில் டிஷ்யூ தான். இது வந்து இன்வாலண்டரி அப்படிங்கிறாங்க. நார்மலாக நம்ம ஹேண்டு லெக்லாம் வந்து வாலண்டரி மூவ்மெண்ட் பண்ணோம். பட் வந்து நம்ம ஹார்ட்டையோ கிட்னியோ நம்ம எதாவது மூவ் பண்ண முடியுமா, முடியாதுல்ல, அதுதான் வந்து இன்வாலண்டரி. ஸோ வந்து இது இன்வாலண்டரி, இதை டைரெக்டாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாஸ்ட் டைப் வந்து கார்டியாக் டிஷ்யூ. கார்டியாக்னாலே ஹார்ட், அப்போது ஹார்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்க டிஷ்யூ தான் வந்து கார்டியாக் டிஷ்யூ. இந்த டைப் டிஷ்யூ வந்து ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் வந்து செல் ஜங்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா, என்ன செல் ஜங்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு செல்லை இன்னொரு செல்லோட அப்படியே அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அப்படி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும், கார்டியாக்கோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த கான்ட்ராக்ட் ஆகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது. ஸோ நம்ம பக்கத்து செல் வந்து கான்ட்ராக்ட் ஆனால் நம்மளும் கான்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இதில் நடக்குது. அந்த டைப் டிஷ்யூ தான் வந்து கார்டியாக் டிஷ்யூ. தேங்க்யூ.